நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது 81வது வீடியோ. இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறா, ஃபோன் பண்ணி கேட்டதுனால தான் இன்றைக்கி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது எனக்கு. மாமா, நாங்கள்லாம் பிராமின்ஸ் இல்லை, நாங்கள் சில பூஜையெல்லாம் பண்ணலாமான்னு கேட்குறா. பூஜைகள் பண்ணுறது அப்ராம்னாலும் கிடையவே கிடையாது. அதாவது மனசில் இந்த எண்ணம் வரும்போது இந்த இறை சக்தி மனசில் போயிடுறது. அந்தந்த ஜீவனுக்கு உண்டான இதை அவள் மனசை உந்துதல் ஏற்படுத்தி அவளை வணங்கி வைக்கிறது. அது பெரிய கொடுப்பனு சொல்லுவேன் நான். பிராமணர்களுக்கு என்ன, மற்றவாளோட வாழ்க்கை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நித்தியப்படி இந்த பூஜைகள் நடந்துருக்கும். ஸோ அவள் பார்த்து கிளியராகும். மற்றவாளுக்கு கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், முள்ளாக இருக்கும். அதுலேயும் அவள் பண்ணுற ஆசைப்படுறா பாருங்க, அவளை கோடி புண்ணியம். நமஸ்காரம் பண்ணுவோம் அவளுக்கெல்லாம். ஏன்னா அவளுக்கு அந்த அந்த எண்ணம் வந்ததே பெரிய இது. அதுதான் சொல்லுவேன். பிராமணனோட கடமையை மற்றவாளுக்கு சொல்லித்தரணும் தான் சொல்லியிருக்கு. நான் அதை செயல்படுத்துவேன். ஒரு ட்ரெயின் டீச்சர், ஒரு 5 வருஷ காலம் வாத்தியார் வேலையில் இருந்திருக்கேன். நான் சொல்கிறது 1975லேருந்து 1980 வரைக்கும் நான் இருந்தேன் டீச்சர் லைனில். ஸோ சொல்லித்தருதுன்னு ஒரு தனி கலை. அது நம்ம சொல்லி தான் தரணும். இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாப்பிக்கு இதில் பஞ்சாயுதன பூஜைன்னு ஒன்று இருக்குது. இது மோஸ்ட்லி பிராமின் வீட்டில் பண்ணுவேன். அடுத்ததாக வெளிப்படை மூர்த்தி. இது இந்த டாபிக் தான் பேச போகிறோம் இன்றைக்கி. 81வது வீடியோவில் இது பேச போகிறோம். பஞ்சாயுதனம், பஞ்சனா 5 தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இதில் இறைவனுடைய வடிவங்கள் எல்லாமே கற்களாகவே இருந்திருக்கு. நல்ல ஈஸி சொல்லுங்கள். இப்போ நம்ம வெள்ளியிலேயே தங்கத்திலேயே அதை வச்சுருந்தா திருடு போயிடும். எங்கேயா ஊருக்கு எடுத்தும் போகிறோன்னு. அந்த காலத்தில் பெரியோர்கள்லாம் ரொம்ப மகா ஞானிகளவா இயற்கையில் கிடைக்கிற கற்களையே வச்சுருந்து இது பண்ணியிருக்கா, பூஜையாக பண்ணியிருக்கா. அது என்னென்ன பார்க்கலாம். பஞ்சாயம்னா 5 பிரதான தெய்வங்களை சொல்லியிருக்கா. அந்த காலத்துலாம் சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த சூரிய வழிபாடு பேர் சௌரம் பேர். கணபதி வழிபாடு கணாபத்தியம் பேர். அடுத்தது சைவம், வைஷ்ணவம் தெரியும். சாக்தம்ன்றது அம்பாளை வழி பண்ணுறது. ஸோ இந்த 5 வழிபாடு தான் பஞ்சாயுதன பூஜை. டோட்டலாகவே ஐ எம் நாட் ஜோக்கிங், 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது. ஈஸியாக பூஜை பண்ணிட்டு ஆஃபீஸ் போகிறவாளுக்கு 5 நிமிஷம் அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கிறோம். என்னென்னா இந்த 5 கற்கள் இது கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கிறது. பெரிய பெரிய கடைகள்லாம் கிடைக்கும் அந்தந்த ஊரில். இல்லைன்னா அதுக்கு உண்டான உருவங்கள் கல் கிடைக்கலன்னா அந்த உருவங்களை வச்சுக்கலாம். இப்போ எனக்கு கூட என் காலத்தில் சூரியன் கல் இல்லை என்கிட்ட. அது பதில் சரஸ்வதியோட பேக் சைடில் நிறைய ஒரு வட்டமாக வருது. அது சூரியனாட்டம் போட்டுருந்தான். அதை அந்த விக்கிரகத்தை கொஞ்சம் ரீமாடல் பண்ணும்போது அந்த பில்லை தனியாக தின்னுட்டேன். கரெக்டாக அப்படியே சூரியனாட்டக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது சூரியனாக அதை வச்சுட்டேன். நான் ஆவாகனம் பண்ணிட்டேன். ஸோ கம்மிட்ட சப்ஜெக்டு இப்போ பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடியே கிரகத்தில் நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன் நான். நீங்கள் எப்படி கிழக்கு பார்த்து மாட்டிருக்கேன்னுவா. படங்கள் எல்லாம் கிழக்கு ஈஸ்ட்டை பார்த்து மாட்டுறது நல்லது தான். ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, ஈஸ்ட் கிழக்கு நோக்கி நுழையணும் பூஜா கிரகத்துலன்னு இருக்குது. நம்ம சாதகன் பூஜை பண்ணுறவ கிழக்க நோக்கி நம்ம மூவ் பண்ணணும் உள்ள. அப்போ பூஜை நம்ம எப்படி இருக்கணும்? மேற்கு பார்த்து வாசப்படி இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. பூஜை ரூமோட வாசப்படி மேற்கு பார்த்து இருக்கணும். கிழக்க பார்த்து இவா உள்ளே நுழையணும்னு இருக்குது. அப்போ நேராக தான் உள்ளே நுழையிறோம். அப்போ இது பார்த்துருக்கோம், மேற்கு பார்த்துருக்கோம் எல்லா சாமியும். எப்படிங்க இது? நாங்கள்லாம் கிழக்கு பார்த்து தான் வைப்போம். கிழக்கு பார்த்து வச்சா நீங்கள் மேற்கு பார்த்து பண்ணுவாள். மேற்கு பார்த்து அவ்வளோ உசிதம் கிடையாது. நல்லா புரிஞ்சிடும். அவள் வடக்கு பார்த்து உட்காரணும். அதுக்கு சௌகரியம் இருக்குமா தெரியாது அந்த ரூமில். ஸோ இப்போ எங்கள் வீட்லேயே, இந்த வீட்டுக்கு 24 வருஷம் ஆச்சு. நான் இதில் அமைஞ்சதே இப்போ இந்த ஹால், எங்கள் வீட்டு ஹால் கிட்டத்தட்ட 28 அடி நீளம் ஹால், 12 அடி அகலம். அந்த ஹாலில் ஒரு 6 அடிக்கு மேலே நான் 7 அடி நீளத்துக்கு நான் விட்டுட்டேன். அங்கே ஃபென்சிங் போட்டு உள்ள பூஜா கிரகம். கரெக்டாக ஸ்ரீவித்யா சாஸ்திரம் தான் அம்பாளை பிரதானமாக நான் சொல்லப்படக்கூடியது. அம்பாளை பிரதானமாக வழிபடுற வீட்டில் அம்பாளுடைய முதுகு பக்கம் சூரியன் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அம்பாளுடைய முதுகு பக்கம் சூரியன் இருக்கு. அப்போ என்ன, நம்ம கிழக்கு பார்த்து நுழையணும்னு இருக்கும். அப்போ சுவாமி மேற்கு பார்த்து தான் இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பிரமாணம் கேட்பா சில பேர். இது ராச்செஸ்டர், அமெரிக்காவிலேருந்து பெரிய ஆனந்தானந்தர் அதர்னு வருது. அவள் போட்ட புஸ்தகம் அந்த காலத்தையே போட்டு இப்போ கிரி ட்ரேடிங்கில் விற்கிறாரு. இதில் பாருங்கள், இந்த சென்டராக சுவாமி அம்பாள் உட்காந்துருக்கா. காமேஸ்வரி ஸ்ரீசக்கரம் அது மகாமேரு வச்சுக்குவான் சென்டராக. இந்த பக்கத்தில் கீழே பக்கத்தில் சூரியன் இருக்குது.
அதாவது சூரியன் வந்து வாயு மூலையில் இருக்குது, கன்னி மூலையில் கணபதி இருக்குது, இது வந்து அக்னி மூலை, ஆக்னேயம் சொல்லுவார். அந்த இடத்துல ஈஸ்வரன் இருக்கார், ஈசானத்தில் விஷ்ணு இருக்கார். மேற்கு பார்த்து இருந்தால் தான் இப்படி வரும். நல்லா புரிஞ்சுங்க. திரும்பி சொல்கிறேன். வாயு மூலையில் வந்து இது வந்துடுறார், யார்? சூரியன். கன்னி மூலையில் வந்து கணபதி வந்துடுறார். இங்கே வந்து ஈசானத்தில் விஷ்ணு வர்றார், ஆக்னேயத்தில் சிவன் வர்றார். சென்டராக வந்து சக்தி பூஜை, சக்தியை மெயினாக பிரதான வழிபடுறவா இந்த மாதிரி பண்ணணும். நடுவில் வந்து சக்தியை வைக்கணும். சிவனை பிரதானமாக சிவனுக்கு நடுவில் சென்டராக வந்துடும். அப்போ அது இது ஆர்டர் மாறும் அதில். ஸோ இதுக்கு பஞ்சாயுதன பூஜைன்னு ஒரு தனி புத்தகமே அவைலபிளாக கிரியில் ரொம்ப ஜாஸ்தி, 25 ரூபா தான் அந்த புத்தக விலை. அதை வாங்கி வச்சுக்கலாம். அதில் இப்போ மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள், டைம் கூட கவுண்ட் பண்ணலாம் நீங்கள். இப்போ விநாயகரில் ஆரம்பிக்கிற அந்த பஞ்சாயுதன பூஜையில் இந்த இடத்துல இருக்குது விநாயகர். இது பாக்ஸில் வச்சுருக்கேன். இதெல்லாம் கற்கள். என்ன கற்கள்? இது இந்தியாவில் ஓடக்கூடிய நதியில் உண்டான கற்கள். சோனாபத்ரம் ஒரு நதி ஓடுறது நார்த் இந்தியாவில். சோன்னாலே கோல்டுன்னு அர்த்தம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கோல்டு கலர், ஆரஞ்சு கலருக்கு மேலே கலராக இருக்கும். அதில் வரக்கூடிய கற்கள் எல்லாமே பிரமிட் ஷேப்பில் இருக்கும், பிள்ளையார் மாதிரிமே இருக்கும். தூரத்தை பார்த்தா பிள்ளையாராக இருக்கும் நமக்கு. அந்த கல் சோனாபத்ரம் பேர், அதுதான் வந்து பிள்ளையார். அடுத்ததாக சூரியன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வல்லம்ன்ற இடத்துல காவிரி ஆற்றினோட ஒரு பெரிய இது பொன்னி நதியில் வல்லம்ன்ற ஊரில் அரை இட்லி ஆட்டமே இருக்கும். பார்த்தா கிளாஸில் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இயற்கையான கல், கிளாஸ் ஆட்டமே இருக்கும், இப்படி இருக்கும் வளைவா. அது வந்து சூரியன் சொல்லியிருக்கா. வல்லத்தெல்லாம் கிடைக்கும் அது. ஸோ அங்கே இந்த ஆறில் எடுத்து பார்த்தா ஆயிரக்கணக்கில் இருக்கும். வல்லத்தில் கிடைக்கிற கல் மட்டும்தான், வேற எங்கேயும் இல்லை. அது தஞ்சை பார்த்துங்க. அது வந்து சூரியனாக சொல்லியிருக்கா. இந்த இடத்துல ஈசானத்தில் வரக்கூடியது மகாவிஷ்ணு. சாலக்கிராம கல். இந்த காண்டகி நதி நார்த் இந்தியாவில் இமயமலை ஒட்டி இருக்கிற இந்த காண்டகின்றது நதி. சாலக்கிராமம் அது மலை. பிருந்தாவோட சாபத்தினால விஷ்ணு வந்து மலையாக மாறிடுறார். அந்த மலையில் ஒரு வஜ்ரக்கிரீடம் ஒரு புழு உண்டாருது. புழுன்னா புழுவாடம் இப்படி நளிரா மாதிரி நினச்சிக்காத மேடம், அது ஒரு பூச்சி. அது என்ன செய்யணும், அந்த சாலக்கிராம மலை முழுக்க உள்ளே போய்டுறது. உள்ளே போய் ஒவ்வொரு கல்லுலையும் பூந்துட்டு உள்ளே வந்து சங்கு சக்கரங்கள்லாம் குடையிறது. அந்த ஒவ்வொரு கல்லையும் விட்டு படைச்சு பார்த்தா உள்ளே வந்து அழகாக அப்படியே, அதுதான் சுதர்சன சக்கரம் அப்படிலாம் சொல்லுவாவா வைஷ்ணவா. அது இயற்கையாகவே அப்படி தான் போடுறது. சரி, லெட் இட் பி. அந்த வஜ்ரக்கிரீடன்ற உள்ளே வந்து கோல்டு இருக்கும் உள்ள ஒவ்வொரு சாலக்கிராம கல்லுலையும். அப்போ நேபாள் கவர்மெண்ட் என்ன செய்கிறா, ஒரு இதை வச்சு எடுத்துடுறா, அந்த கோல்டு எடுத்துடுறா, அந்த கல்லை போட்டுருவா. போட கல்லோ அதோடையே இருக்கும். அந்த வஜ்ரக்கிரீடம் புழுக்கு அந்த கிருமிக்கு அழிவு கிடையாது, 100 வருஷம் இருக்கும் அது. சாலக்கிராமத்தில் வீட்டில் வச்சா நித்தியப்படி தண்ணி விட, பால் தண்ணி விட, அது சாப்பிட்ருவோம் அது உள்ளே. அது அப்படியே பரணில் தூக்கி போட்டால் ஆகும், தரித்திரம் முதல்ல வீட்டில் டெத்தெல்லாம் ஏற்படும். பரணில் கடி தூக்கி போடக்கூடாது, நித்தியப்படி தண்ணி விடணும். அதுக்கு பால் விட்டு அபிஷேகம் பண்ணணும். திருமஞ்சனம் பண்ணுறாச்சு வருஷம் விடுவான். சாதாரணமாக அடுத்து அதாவது இந்த அபிஷேக தட்டு ஒன்று வைக்கிறான். இந்த 5 கல்லையும் வச்சுக்கணும். சுத்த ஜலம், பால், அவ்வளோ பெரிய பெண்ணும் இல்லை, வெறும் சுத்த ஜலம், சந்தனம், குங்குமம், மஞ்சள் விடக்கூடாது. சந்தனம், நல்ல ஸ்ரீவித்யா கடை இருக்குது மயிலாப்பூரில், கரைச்சா கமகமகமாக வாசனையாக இருக்கும். மஞ்சளாக இருக்கா சந்தனம் சாண்டல்வுட் கலரில் தான் இருக்கணும். ஸோ அதை விட்டு அதை பொட்டு வச்சிடணும். ஸோ அடுத்ததாக சிவன். இது வந்து நர்மதை நதியில் கிடைக்கக்கூடிய கோடிக்கணக்கான கற்கள். நர்மதை நதிக்கு நான் போயிருக்கேன். அந்த புல்டோசர் எடுத்து தூக்கி போடுறான், எல்லா கல்லுமே லிங்க முட்டை வடிவில் தான் இருக்கும். சின்னதுலேயும் இவ்வளோ பெருசு கலராக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆசை. நிறைய எடுத்து பார்த்தா அதுக்கு 20-25 கிலோ பிளேனில் ஏற்ற விட மாட்டான். வெயிட்டே இவ்வளோ தான் இருக்குன்றிருக்கு. சரி, ஒரு அளவுக்கு எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுத்தேன் நான். நர்மதை நதி கல் வந்து பானலிங்கம் பேர். அது இப்படி எல்லாம் இப்படி தான் இருக்கும். அதுக்கு வந்து பீடம் வச்சுட்டு ஒரு வெளியில், இல்லைன்னா அந்த டப்பாவில் ஓட வச்சுக்கலாம். ஸோ கடைசியில் வந்து அம்பாளுக்கு வந்து சொர்ணமுக்கின்னு இருக்குது ஆந்திர பிரதேஷில். இதில் கர்நாடகா அப்புறமா ஆரம்பிச்சிடுறது, ஆந்திராவில் ஓடுறது. காளஹஸ்தியில் ஓடிட்டு இருக்கு அந்த நதி. அதில் கருப்பு கல், ஒவ்வொரு கல்லுலேயும் வந்து தங்கரேகை இருக்கும். ஒரு கோல்டு கலரில் ஒரு கோடு இருக்கும். அதில் சொர்ணமுக்கி சிலான்னு பேர். அது அம்பாள். இப்போ என்ன பார்த்துருக்கோம், சோனாபத்ரம் பார்த்துருக்கோம்,
வல்லம் சூரியன் பார்த்துருக்கோம். இந்த காண்டகி நதி சாலக்கிராமம் பார்த்துருக்கோம். ஷாலி கிராமம் இல்லை, ஷாலி கிராமம் சென்னையில் இருக்குது, அது இல்லை, ஷால கிராமம் இது. இது வந்து பானலிங்கம், நர்மத பானலிங்கம். இது இங்கே சென்டராக இருக்குது. ஸ்ரீசக்கரம் வச்சுக்கலாம், இல்லைன்னா சொர்ணமுகி சிலா அது வச்சுக்கலாம். 5 கல் தான் வச்சுருந்தா அந்த காலத்தெல்லாம். அதை வந்து சின்ன ஓலைக்கூடையில் வச்சுட்டு அக்கில் கூட வச்சுட்டு போயிடலான்னு சொல்லுவாள். யாரும் திருட மாட்டான். அது கல்லை வச்சு என்ன செய்வாங்க. இப்போ வந்து அதுக்கு உண்டான நிறைய அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய டப்பாலாம் வைக்கிறா. இந்த மாதிரி டப்பாவில் ஒரு நல்ல துணியை போட்டு இந்த 5 கல்லையும் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு புஷ்பத்தை போட்டு இந்த இதை சொல்லிடலாம், மந்திரங்களை சொல்லலாம். நான் சொல்லும்போது அவசரத்தில் சில மந்திரங்கள் விடுபடலாம், இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்காக, வியூவர்ஸுக்காக நான் சொல்கிறேன். அது இப்போ ஆரம்பிக்கும் போது கணபதியிலையும் ஆரம்பிக்கிறோம். ஓம் சுமுகாய நமக இருந்தாய் மக அபிலாய் மக கஜகர்நாயக லம்போதராய் கடாய் மக விக்னராஜாய விநாயகனகன தட்சமக ஜன அக்கரதுண்டாய் மக சூர்பகன்மக ஹரம்பாய் மக ஸ்கந்தபூர்த்தியம் சித்தி விநாயக சாமி மக முடிஞ்சிட்டு சூரியன் ஓம் மித்திரன் மக ரவியே நமக சூரியான் மக பானுவே மக கசாய நமக பூஷ்டாய நமக ஹிரண்டகத்பாய நமக மரீஷாய் மக ஆதித்யாம் அர்காய சவித்திர பாஸ்கராய நமக ஓவர். அது அச்சுதாய நம அனந்தாய நம கோவிந்தாய நம கேசவாய நம நாராயண மாதவாய நம புருஷோத்தமாய நமக விஷ்ணுவே நம மசூதனா திருக்குறள் ஆமராய நம சீதராய நம ரிஷிகேசாம பத்மா தாமோதராய நமக ஓவர். இங்கே கெட்டேட்டு நாமாவளி சிவனுக்கு ஓம் பபாய தேவாய நமக, ஓம் சர்வாய தேவாய நமக, ஓம் ஈசான நமக, ஓம் பசுபதோ தேவாய நமக, உக்ராய தேவாய நமக, ருத்ராய தேவாய நமக, பீமாய மகதோ தேவாய நமக. இந்த அம்பாளுக்கு வரும்போது இட் டிபெண்ட்ஸ் வாட் எவர் இப்போ நான் வந்து 36 நாமாவளி சொல்லுவேன். அதுக்கு இந்த இதுலேருந்து இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு உண்டான நாமாவளி சொல்லிடுவேன். ஓம் காமேஸ்வரி ஓம் பகமாலி ஓம் நித்தியக்கில் நான் ஓம் பேருண்டாய நமக, மன்னிவாசினி மகாவிஜய சிவதோதி நமக, ஓம் துரிதாய நமக, குலசுந்தரி நீலபதாய விஜயாய நமக, சர்வமங்களாய நமக, ஜுவாலாமான் சித்ராய நமக, நித்யா பரமேஸ்வர ஓம் பிராமிய நமக, மகேஸ்வர கௌமாரி நமக, வைஷ்ணவி பாராகிய நமக, இந்திராணிய நமக, சாமுண்டாய மகாலட்சுமி நமக, அஷ்டமாத்ருநாய நமக, ஓம் வசினிய நமக, காமேஷி நமக, மோதின் விமலாய நமக, கருணாயன் கைனே நமக, சர்வேஸ்வரி நமக, கௌலிக ரகசிய நமக, ஓம் மகாகாமேஸ்வரி நமக, மகாவஜ்ரேஸ்வரி நமக, ஓம் மகாபகமாலி நமக, ஓம் அதிரகஸ்ய நமக, மகா சதுர்ஷக்தி கோடியோகினி கணதேவிதாயே நமக. அவ்வளோ அது ஸ்ரீசக்கரத்தை சொல்லிக்கலாம். ஏன்னா வேறு எந்த அம்பாளும் சொல்லிக்கலாம், உங்கள் இஷ்டம். அது வந்து 9 நாமாவளியாக மினிமம் இருக்கணும், அவ்வளோதான். சரி, இது முடிச்சுட்டேன். ஒரு தீபம் ஊதுவத்தி காமிங்க. ஃபஸ்ட்டு ஊதுவத்தி தூபம், தீபம் நெய் தீபம், ஒரே ஒரு திரி போட்டு நெய் தீபம் காமிக்கணும். தீபம் வாழைப்பழம், கல்கண்டு, திராட்சை, காஞ்ச திராட்சை ஒரு டப்பால் நிறைய வாங்கிச்சு ஒரு பிடி எடுத்து போடுங்க, நைவேத்தியம் பண்ணுங்க. கற்பூர நீராஜனம் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து புஷ்பத்தை எடுத்து யோப்பாம் புஷ்பம் பேதா புஷ்பபான் பிரஜாபான் பதுபான் பவதி சந்திரபான் புஷ்பம் புஷ்பபான் பிரஜாபான் 2 சொன்னால் போதும். போட்டுட்டு லட்சாந்தாரியாமி கடைசியில் அக்ஷதியை போட்டு முடிச்சு டப்பா போட்டுட்டு வச்சுக்கலாம். ஓவர் பஞ்சாயத்து ஓவர். இதை வந்து பிராமணாளுக்கு மட்டும் கிடையாது, எனிபடி கேன் டூ. இஃப் யூ வாண்ட் டு டேக் ஓவர் நீங்கள் சொல்லிவிடுங்க, நான் ஊருக்கு போகிறேங்க, திடீர்னு 10 நாள் ஊருக்கு போகிறேன், டப்பா எடுத்து போடுங்க பேக்கெட்டில். நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் வச்சுப்பேன். அது ஹோட்டல் டிப்பாயெலாம் வச்சுருப்பான். ஸோ இதை வச்சுப்பேன். அவன் பாலும் கொண்டு தருவான் ஹோட்டல்காரன். பூ அந்த கார்டனில் இருக்க பூ கொண்டு தந்துடுவான். என்ன எடுத்து போவேன், சந்திரன் குங்குமம் எடுத்து போவேன், அவ்வளோதான். பஞ்சாயத்து எப்பயுமே எங்கள்கிட்ட பஞ்சபாத்திரம் இதெல்லாம் இருக்கும் செட்டாக. இதோட பெருசாக வந்து விக்கிரகம் ஆராதனையா இது அது அடுத்த புட்டி ஃபோட்டோ இருக்கும். அது வந்து சுவாசிக்கிறது எல்லாம் வச்சுங்க, சுவாமியெல்லாம் சுவாசிக்கிறது நம்மளாட்டம். அதனால ஓட்டை வச்சுருக்கான் அந்த காலத்தில். சரி, நான் பெரிய பெரிய விக்கிரகம் எடுத்து போகிறது இந்த பெட்டி. இது இப்போ மண்டபத்தில் இருக்க, நான் வெளியில் போகிறதில்ல அவ்வளோவா. சரி, காரில் போகிறதுனால இங்கே பூஜையை முடிச்சுட்டே போயிடுறேன். எளிமையான வழிபாடு பஞ்சாயத்து பூஜை. இதில் வந்து இல்லைங்க, எனக்கு முருகர் ரொம்ப ஆசைங்கன்னு ஷண்மத ஸ்தாபனம் சொல்கிறேன். வேலை ஆட் பண்ணிட்டா அதில் 6 ஆகிடும். பஞ்சாயத்தனத்தோட வேலை ஆட் பண்ணினா 6 தெய்வங்கள் ஆகிடும். இது ஆதிசங்கரே சொல்லியிருக்கார். ஷண்மத ஸ்தாபனம் ஆதிசங்கர் ஏற்படுத்தியிருக்கார். அதை ஆட் பண்ணிக்கலாம், இப்போ வேணாம். ஸோ இந்த பூஜா முறை ரொம்ப எளிமையான பூஜா முறை, யார் வேணால் பண்ணலாம். இது பிராமணாளுக்கு மட்டும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலை எந்த சாஸ்திரமும். புரிஞ்சுங்க. இதில் வந்து மனசு இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப எளிமையானது, நிறைய காசு செலவு இல்லை, டைம் ஆகாது, எல்லாம் சேர்த்து விட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது, அவ்வளோதான். ஸோ இது பண்ணியே சொல்லி வாழ்க்கை. இப்போ வந்து நான் முன்னாடி சொல்லிட்டேன், இந்த கிழக்கு வாசல் இதில் இதான் சாதகன் உள்ளே நுழையிறான். இது வந்து மேற்கு பார்த்த ரூமு, கிழக்கு பார்த்து உள்ளே நுழையிறான். அம்பாளோட முதுகு பின்னாடி சூரியன் இருக்குது. இந்த பக்கத்தில் வடக்கு, இந்த பக்கம் தெற்கு இருக்குது.
இதை வச்சு தான் வந்து இந்த இவாளே பிரமாணமாக போட்டிருக்கா. தயவுசெய்து இந்த சில பேருக்கு வந்து சேஞ்சஸே நடக்கலைன்னா இந்த சேஞ்சை பண்ணி பாருங்க. யூ கேன் ட்ரை. ஏன்னா நான் ட்ரை பண்ணி தான் சொல்லுவேன் எல்லாருக்கும். சிஷ்யாத்தில் மாற்றி வச்சுருக்காங்க. நல்ல 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 சேஞ்சஸாக நடந்திருக்க வாத்தில். அதை வச்சு தான் சொல்கிறேன். அதை நீங்கள் பண்ணி பாருங்க. அதை இதில் சில பேர் கொஸ்டின் கேட்போம். அதுவும் தெரியும் எனக்கு. ஸ்ரீவித்யா கிரமத்தில் என்னங்க அது 4 இது போட்டிருக்கு. அந்த இன்வெர்டர் ட்ரையாங்கிள் ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிறது வந்து கிழக்கு பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து ஆம்நாய பூஜை. ஆம்நாயம்னா திசைகளை வச்சு பண்ணுறது. இப்போ எங்கள் வீட்டு எங்கள் கோவிலில் ராஜராஜேஸ்வரி கோவிலில் தெற்கு பார்த்த வாசப்படி நோக்கி தான் அந்த இன்வெர்டர் ட்ரையாங்கிள் இருக்கும். சாதகனை நோக்கி அந்த இன்வெர்டர் ட்ரையாங்கிள் இருக்குன்னு அந்த திசை வழியாக பண்ணக்கூடிய பூஜை வேறு. அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இது 4 வேதங்களாக எடுத்துக்கலாம். ரிக் யஜுர் சாமம், ரிக் யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். 4 வாசலுக்கு அது சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நினச்சிட்டு போங்க. அது திசையன் கட்டினட வேண்டாம் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் 24 வருஷம் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஆற்றுக்கு வந்து. அதனால் சொல்கிறேன் அதை. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வீட்டில் அந்த பூஜா ரூமில் பர்மிஷ் யூ டு சேஞ்சுன்னு யூ சேஞ்ச். தோஸ் யூ வாண்ட் டு சேஞ்ச் தே கேன் சேஞ்ச். பண்ணி பாருங்க எப்படி இருக்குண்டு. அதை இதுலேருந்து பஞ்சாயத்து பூஜை ஆரம்பிங்க. எல்லோரும் நல்லபடியாக இருங்க. எல்லாருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துடலாம். அதை அந்த புத்தகம் விற்கிறான் கிரி ட்ரேடிங்கில். அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதை இதோட இந்த 81வது பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதில் ஒரே ஒரு குறிப்பு சொல்லுவார். இது எங்கம்மா கிடைக்கும்? இல்லை அமேசான்லாம் காஸ்ட்லி. கிரி ட்ரேடிங் போங்க. இந்த பொட்டியை வாங்கிக்கலாம். அந்த 4 கல் 5 கல் விற்பான். அதையும் வாங்கிட்டுடலாம். 50 கல் வேணாலும் ஸ்ரீசக்கரத்தை வச்சுக்கோங்க நடுவில். இது எளிமையான வழி. தயவுசெய்து இது பண்ணால் வீட்டில் சுபிஷங்கள் உண்டாகும். எல்லாம் அந்த 5 வேல் சின்ன வேல் வச்சுட்டால் ஷண்மதம் 6 எம்பத்தி ஆகிடும். அதில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வேல் வேண்டான்றவ முருகருக்கு நான் பிரதானம் கொடுக்கலன்றவ அது தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு பண்ணால் கட்டாயம் சேஞ்சஸ் வாழ்க்கையில் ஏற்படும். எல்லார் வாழ்க்கையில் மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சொல்லி நிறைவு செய்கிறேன்.